தாவேகா மைக்கேல் கதற கதற கைது, அடித்து நொறுக்கி இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின். இந்து கிறிஸ்தவ மத கலவரத்தை தடுத்து நிறுத்துமா தமிழ்நாடு அரசு? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல பெரிய அளவில் வைரலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது தாவேகாவுடைய ஒரு நிர்வாகி, தாவேகாவுடைய ஆதரவாளர், தாவேகாவுக்காக சோசியல் மீடியாவில் பலருமே இழிவாக பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நபர் மைக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், பிகிலு மைக்கேல் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் வேற அவருக்கு இருக்குது. இந்த மைக்கேல்னு சொல்லக்கூடிய நபர் தமிழ் கடவுள்னு இப்போ சொல்லக்கூடிய முருகர் குறித்து ரொம்பவே அவதூறா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதாவது இப்போ பஞ்சாயத்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கக்கூடிய சேயோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த சேயோன் சொல்லக்கூடிய படத்துல நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு கேரக்டர்ல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியில வந்தது. அப்போ உடனே நிறைய பேர் சொன்னாங்க, படத்தோட பேர் சேயோன், முருகரை குறிக்கக்கூடிய ஒரு பெயர், அதனால சீமான் வந்து முருகருடைய கதாபாத்திரத்தில் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டது. அப்போ இந்த மைக்கேல்னு சொல்லக்கூடிய இந்த தாவேகாவுடைய நிர்வாகி, தாவேகாவுடைய ஆதரவாளர் ரொம்ப கொச்சையான ஒரு வார்த்தை, தமிழ் கடவுள்னு இங்கே மக்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முருகர் குறித்து ரொம்பவே அது வெளியிலேயே சொல்ல முடியாத வார்த்தைகள், அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், நீங்களே படிச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளவு ஒரு கொச்சையா, அருவருக்கத்தகையில, ஆபாசமான, அவ்வளவு கேடுகட்ட ஒரு வார்த்தையை இந்த நபர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்பவே இது மட்டும் இல்ல, தொடர்ந்து இவரோட பதிவுகள் முழுக்க அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. முருகரை குறித்து ரொம்ப இலக்காரமா ஒரு மாதிரியான வார்த்தைகள், வேலுண்டு எந்த பயனும் இல்லை, மயிலுண்டு கரிக்கு பயன் இல்லை, குகனுக்கு, அதாவது முருகருடைய பேர் குகனுக்கு டேஷ், அதுக்கு மேல நீங்களே படிச்சுக்கோங்க. இப்படி எல்லாமே தொடர்ந்து கொச்சையா பேசக்கூடிய ஒரு நபர். அப்ப இவரும் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர். நம்ம இன்னொரு மத கடவுளை கொடுத்து இப்படி நம்ம இழிவா பேசலாமா? இப்படி பேசுறதால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? எந்த ஒரு அறிவுமே இல்லாம எங்க விஜய் அண்ணாவுக்கு எதிராக சீமான் பேசிட்டாருங்கிறதுக்காக, சீமானை டார்கெட் பண்ணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்து மதத்துல அவங்க நம்பிக்கை கொண்டு வழிபடக்கூடிய கடவுள்கள் பத்தியும் இப்படி கொச்சையான கருத்துக்கள் பேசுறது பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்து முன்னணி இவங்க தரப்புல இருந்து ஒரு பக்கம் வழக்கு பதிவு செய்யப்படுது. நாம் தமிழர், ஏன்னா நாம் தமிழர் முப்பாட்டர் முருகன் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்களா, நாம் தமிழர் தரப்புல இருந்து ஒரு பக்கம் வழக்கு தொடுக்கப்படுது. இப்படி பல்வேறுபட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. ஏன்னா தாவேகாவுடைய ஆட்சியில தாவேகாவுக்கு சப்போர்ட்டா யாராவது சோசியல் மீடியாவில் எவ்வளவு கேவலமா பேசினாலும் சரி, எவ்வளவு கேடுகட்டத்தனமா எழுதினாலும் சரி, அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாங்க. ஏன் முதலமைச்சர் விஜயோடைய மனைவி சங்கீதா குறித்து பேசும்போதுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாங்க. தாவேகாவுடைய எம்எல்ஏ பேரை சொல்லி ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. தாவேகாவுடைய நிர்வாகிகள் புருஷன் இல்லாத பொண்டாட்டி வீட்டில் போயிட்டு அராஜகம் செஞ்சிருக்காங்க. எங்கேயுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படாத பட்சத்தில் இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் தீவிரமடையுது. குறிப்பா யூடியூபர் மாரிதாஸ் உட்பட நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இந்து அமைப்புகளை சேர்ந்தவங்க சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை பதிவிட்டாங்க. இந்த மைக்கேல் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வருது, ஆனா ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல. அப்போ கோயம்புத்தூர் அந்த மைக்கேலோட போட்டோஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த மைக்கேல் கோயம்புத்தூர்ல இருக்காருன்னு தெரியுது. இந்த மைக்கேல் யாரு, இவருடைய பெற்றோர்கள் யாரு, இவர் வேலை செய்யக்கூடிய அலுவலகம் எது, இவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற இந்த தகவல்களை சொன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். காவல்துறையில புகார் கொடுத்தாச்சு, போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அப்போ இப்படியா பட்சத்துல இந்து அமைப்புகள், இந்து சகோதரர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கோம். போலீஸ் நடவடிக்கை எடுக்க பட்சத்துல இந்து அமைப்புகள் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போறோம். அதனால யாராவது புகார் இதுக்கு அவரை பத்தின தகவலை சொன்னீங்கன்னா 50,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். உங்களுடைய தகவல் பத்திரமா பாதுகாக்கப்படும். ஏன்னா இப்போ சமீபத்தில் கஞ்சா வித்தெல்லாம் சொல்லி கொடுத்தெல்லாம் அவங்களாம் அடிச்சு கொள்ளப்பட்ட சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்களா என்னன்னு தெரியல. நீங்க யாரு நீங்க தகவல் கொடுக்குறீங்களோ உங்களுடைய பெயர், உங்களுடைய விவரங்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு ஒரு சொன்னோன்னே இது பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போகுது. இது எங்க இருந்து இந்து கிறிஸ்தவ பிரச்சனையா உருவாகிறோமோ அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு வேறு வழியே இல்லாம அந்த மைக்கேல்னு சொல்லக்கூடிய நபரை இன்னைக்கு கைது செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த கூட்டம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. அது ஒரு வல்கர் வாரியர்ஸ், ஒரு ரொம்ப கேடுகட்டத்தனமா அவங்களுக்கு எதிராக யாராவது ஒரு கருத்தை பேசினாலே அவங்களை கேவலமா பேசக்கூடிய ஒரு வரம்பே இல்லாத ஒரு கூட்டத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல தாவேகா அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணல, இந்த ஒரு வீடியோவில் மட்டும் நான் அவங்கள விமர்சனம் பண்ணல. உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், புண்ணியமா போட்டு உங்களுக்கு நல்லா இருப்பீங்க. தயவு செஞ்சு அமைதியோடைய மாநிலமா இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை தயவு செஞ்சு எந்த ஒரு மத பூசல்களோ மத கலவரங்களோ ஏற்படாத அளவுக்கு ஆக்கி விட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்க அரசு மேல இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ சாயம் இன்னைக்கு பூசப்பட்டு இருக்குது. அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, முதலமைச்சர் விஜய் அவர் ஒரு கிறிஸ்தவர், ஜோசப் விஜய், சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர் ஒரு கிறிஸ்தவர். ஏன்னா அவரே இதுக்கு முன்னாடி சில பேட்டிகளை சொல்லியிருக்கிறாரு, நான் எங்க போனாலும் என் கையில பைபிளை நான் கொண்டு போவேன்,
பைபிளை நான் கொண்டு போய் யாருக்கா ஒருத்தருக்கு பைபிளை போய் கொடுப்பேன் அப்படி சொல்லி அவர் தன்னோட போதகர் அப்படிங்கிற மாதிரியான அவர் சொல்லியிருக்கிறாரு. சட்டசபை ஆரம்பிக்கும் போதுமே அவர் சில 3 இடங்களில் பைபிளுடைய வசனங்களை மேற்கோள் காட்டினார். மார்க்கு, நீதிமொழிகள், யோகு, இது மாதிரி சொல்லக்கூடிய இந்த பைபிளுடைய அந்த வசனங்கள் எல்லாம் பல இடங்கள் மென்ஷன் பண்ணி காட்டுறாரு. ஏன் சமீபத்தில் ஒரு கத்தோலிக்க ஒரு மேடை, ஒரு கத்தோலிக்க ஒரு தனியார் அறக்கட்டளை நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு ஊழல் இல்லாத அரசு ஒன்று அமைஞ்சிருக்குது, நாங்கள் எல்லாம் பைபிளின் படி நடந்ததால தான் இப்படி ஒரு நல்லாட்சி அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி இவங்க பேசுறதே ஒரு பக்கம் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதாவது ஊழல் இல்லாத அரசெல்லாம் நீங்க உருவாக்கல, உங்க கட்சியில் இருக்கவங்களே ஊழல் புகார்கள் கொடுக்குறாங்க, அதில் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல, அமைஞ்சதும் முறையான ஒரு அரசும் இங்கே அமையல, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், திமுகவால் ஓட்டு வாங்கின அந்த கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததால் தான் இங்கே உங்க ஆட்சி இங்கே தக்க வச்சுக்கப்பட்டு இருக்கு. ஆனால் இவங்க இப்போ சொன்னது என்னன்னா பைபிளின் படி நடந்ததால தான் இந்த ஒரு நல்லாட்சி அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னதுமே இன்னும் ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய சபாநாயகர், ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு சபாநாயகர், அதிமுக, திமுக, எந்த ஒரு கட்சியிலுமே சபாநாயகர், சட்டசபை என்பது அனைவருக்கும் பொதுவாக பார்க்கப்பட்டது. இவங்க என்ன ஒரு மதத்தின் பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இந்த இடத்துல உருவாயிருக்கு. ஆனால் பர்சனலாக சொல்லணும்னா ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் பேசின விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். சட்டமன்றத்தில் அவர் பைபிள் வசனத்தை மட்டும் மேற்கோள் காட்டல, குரானுடைய வசனத்தை மேற்கோள் காட்டினாரு, பகவத்கீதையோட ஸ்லோகங்களே அவர் மேற்கோள் காட்டினாரு. அதனால அவர் மேல குறை சொல்லலை. ஆனா இப்படி ஒரு கருத்து உங்க மேல இன்னைக்கு பதியப்பட்டு இருக்கு, உங்க மேல ஒரு முத்திரை குத்தப்படுது, அப்ப நீங்க கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு சிறுபான்மை சமூகத்துல இருந்து ஒரு பொறுப்புக்கு வரும்போது, ஒண்ணுமில்ல, ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய நாங்களே ஒரு செய்தியை சொல்லும்போது ரொம்ப கவனமா பேசுறோம். ஏன்னா தலையில தொப்பி தாடி வச்சுட்டு ஒரு இஸ்லாமிய தோற்றத்தில் இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையால எந்த ஒரு மதத்தை சேர்ந்த மக்களோட மனசும் புண்பற்றக்கூடாது, இதனால எந்த ஒரு மத பிரச்சனையும் உருவாகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையுமே பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். அப்போ இவ்வளவு பெரிய அரசியல் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு கவனமா நீங்க செயல்பட வேண்டியது முக்கியம். ஏன்னா நிதியமைச்சர் மரிய வில்சன், உங்களோட தமிழ் உச்சரிப்பு சரியில்லையே, இவர் இங்கிலீஷ்லேயே பேசுறாரு, தமிழ் உச்சரிக்க தெரியலையே ஒரு கேள்வி கேட்டதுக்கு, நான் பிறப்பால ஒரு கிறிஸ்தவன், நான் பைபிளோட மொழியை கத்துக்கிட்டவன், பைபிள் மொழி அன்பையும் அமைதியும் போதிக்குது, இந்த மாதிரி மொழிப்பு தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும், நீங்க எத்தனை ஆயிரம் தமிழ் மொழி படிச்சாலும் உங்களுக்கு இந்த மொழியெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி பைபிளை பெருமைப்படுத்துறேன், தன்னை சேஃப் ஜோன் பண்றேன் அப்படின்ற பேர்ல தமிழே ஒரு கட்டத்தில் இழிவுபடுத்துற மாதிரியான பேச்சு அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. அப்போ இதுவுமே ஒரு பக்கம் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. ஏன்னா தாவேக ஆட்சியில் இன்னைக்கு பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னது முதலமைச்சர் ஜோசப் விஜய் கிறிஸ்தவராக இருக்கிறாரு, சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கிறிஸ்தவராக இருக்கிறாரு, பொதுப்பணித்துறை ஆதவர்ஜுனா கிறிஸ்தவராக இருக்கிறாரு, மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் விஜயுடைய நண்பர் அவரும் கிறிஸ்தவராக இருக்கிறாரு. ஏன்னா ஸ்ரீநாத் அவங்களுடைய தந்தை, அவர் பேர் ஆல்நாத், டாக்டர் ஆல்நாத், அவருடைய தாத்தா பேர் ரிச்சர்டு, அவங்களுமே ஒரு கிறிஸ்தவ பின்னணி கொண்டு வந்தவங்க தான் தூத்துக்குடியிலிருந்து. அப்போ இவரும் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாரு. இப்படி இவங்க மேலே நிதியமைச்சர் மரிய வில்சன் அவரும் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க அரசு அமைஞ்ச பிறகு சென்னை மாவட்ட கமிஷனராக நியமிக்கிறாங்க அமுல்ராஜ் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டு உங்க மேலே வந்துட்டு இருக்குது. கமிஷனர் அருண்ராஜ் யார் தெரியுமில்ல, ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரிய அளவில் வீரியமாக நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு கோவை மாவட்ட கமிஷனராக தான் அமுல்ராஜ் இருந்தார். அன்னைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தெல்லாம் பேசினார். இந்த எப்போ பார்த்தாலும் அந்த தோழர்கள்னு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, மாணவர்கள்ட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட யாராவது தோழர் அப்படின்னு சொல்லி வார்த்தையை பேசிக்கிட்டு வந்தாங்கன்னா நீங்க அவங்களோட தொடர்புகளை நீங்க துண்டிச்சிருங்க, அவங்களுடைய நட்புகளே துண்டிச்சிருங்க. தோழர்ன்றதே அவர் அருவருப்பா ஒரு காலத்துல பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் உரிமைக்காக போராடுறாங்கன்றத அவங்களால அன்னைக்கு பொறுத்துக்க முடியல. அப்போவே பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. ஏங்க பெரியாரே தோழர்களே அப்படிதான் பெரியார் கூப்பிடுவாரு, ஏன் கம்பனுமே உற்ற தோழன் இப்படின்ற வார்த்தையை தான் கம்பன் பயன்படுத்துவாரு, தோழன் இருக்க பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி கம்பன் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாரு, தோழர் ஃபிடல் காஸ்ட்ரோ, இது மாதிரியான வார்த்தைகள், தோழன்றது எல்லாம் இயல்பான ஒரு வார்த்தை தானே, அப்போ ஏன் தோழர்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எரிச்சல் வருதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தது. அந்த அமுல்ராஜ் அவருமே ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. ஏன் தாவேக கட்சிக்கு அரசியல் ஆலோசனைகள் கொடுத்து வாங்கக்கூடிய, அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக அரசியல் பிளான் போட்டு கொடுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி இவருமே கிறிஸ்தவராக இருக்கிறாரு. அப்போ ஒரு கிறிஸ்தவ டீம் தான் இந்த தமிழ்நாட்டை இயக்குதா அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சைகள் இன்னைக்கு பெரிய அளவில் வருது. ஒரு இப்படிப்பட்ட கருத்துக்கள் வரதான் செய்யும். அப்போ இப்படியாப்பட்ட கருத்துக்கள் வரும்போது அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் வார்த்தைகள் கையாளுறது சரி, உங்களுடைய பொறுப்புகளை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது முக்கியம். ஒரு பொது இடத்துல போய் பேசும்போதும் சரி, உங்களுடைய செயல்பாடு. ஏன்னா நிதியமைச்சர் மரிய வில்சன் நிதி அறிக்கையை கையில் கொண்டு போறாரு, பின்னாடி கிறிஸ்தவ ஜெபமாலையை கையில் கொண்டுட்டு போறாரு, அது அவரோட மத நம்பிக்கை. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இது மாதிரி நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, இப்போ இந்த மைக்கேல்ன்ற சொல்லக்கூடிய நபர், அவர் முருகர் குறித்து இப்படி அவதூறா ரொம்ப அசிங்கமாக பேசின ஒரு வார்த்தை ஒரு கட்டத்தில் இது இந்து கிறிஸ்தவர் பிரச்சனைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். அதனால தாவேக அரசுக்கு நம்ம சொல்றது என்னன்னா,
நாங்கள் வந்து ஜாதியை உடைச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம், மதத்தை பாகுபாடு உடைச்சிட்டோம், ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? தயவு செஞ்சு இங்கே இந்த தமிழ்நாடு இத்தனை வருஷமாக எந்த ஒரு மத பாகுபாடுமே இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தது. அது கடைசி வரைக்கும் நிலைநிறுத்தப்படணும் அப்படின்றதுக்காச்சும் தயவு செஞ்சு நீங்கள் நல்லது செய்யலனால பரவாயில்ல, இருக்கதை ஏதோ பண்ணி விட்டு போயிடாதீங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வல்கர் வாரியர்ஸை தயவு செஞ்சு தட்டி வைங்க அப்படிங்கிறது தான் இங்கே மக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த இடத்துல ஆனாலுமே ஹெச் ராஜா மாதிரியான நபர்களோட சைலன்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது இந்த இடத்துல புகார் கொடுத்தது யாரு? நாம் தமிழர் புகார் கொடுக்குறாங்க, இந்து முன்னணி புகார் கொடுக்குறாங்க, இவங்க தான் புகார் கொடுக்குறாங்களே தவிர வேர் இஸ் பாஜக, வேர் இஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே இந்த இடத்துல கேட்கப்பட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, சேகர் பாபு ஒரு இடத்துல அல்லேலுயான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அதுக்காக அவர் அல்லேலுயா பாபு அப்படின்னு குறை சொல்ல தெரிஞ்ச ஹெச் ராஜாவுக்கு இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைகள். முருகர் குறித்து இந்த மைக்கேல் சொல்லக்கூடிய நபர் இப்படி பேசுறாரு, தாவேகா மேலே தாவேகான்னு வரும்போது அவங்க சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க. இங்க நம்ம இந்து கிறிஸ்தவன் அந்த பாயிண்ட்லாம் விட்டுருங்க. இங்க தாவேகான்னு வரும்போது ஹெச் ராஜா தரப்பு, பாஜகவுடைய தரப்பு டோட்டல் சைலண்டாக போயிடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன, நீ கிறிஸ்தவன் நினைச்சா நான் கிறிஸ்தவன், முஸ்லீம் நினைச்சா நான் முஸ்லீம், இந்துன்னு நினைச்சா இந்து அப்படின்னு ஒரு மேடையில் பேசினாரு. அதில் அந்த கிறிஸ்தவன்ற வார்த்தையை மட்டும் உருவிக்கிட்டாரு. பார்த்தீங்களா, உதயநிதி ஸ்டாலின் அவரே தன்னை கிறிஸ்தவன் சொல்றாரு. இவங்களாம் கிரிப்டோ குரூப்பு அப்படி இப்படின்னு பேச தெரிஞ்ச ஹெச் ராஜாவுக்கு இந்த இடத்துல தாவேக்கான்னு வரும்போது ஹெச் ராஜாவை ஆடையே காணோம். இவர் தான் முத ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினவர். ஆனால் இன்னைக்கு ஹெச் ராஜா மாதிரியான நபர்கள் யாருமே சைலண்டாக காட்டும் போது அப்போ இவங்களுக்குள்ள ஒரு மறைமுக கூட்டணி இருக்கதான் செய்தோ, தாவேக்காவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்கதான் செய்தோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் எழப்போகுது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தை பேசுறாருன்றதுக்காக எதிர்கட்சி தலைவரை அப்படி உடனே போய் அரெஸ்ட் பண்றாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் விஜயோட தாயாரை இவ்வளவு இழிவா பேசியிருக்கிறாரு. அப்பாவை காணான்னு கேட்குறீங்களே, அப்பா யாருன்னு உங்க அம்மாட்ட போய் கேளுங்க. எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. அவங்க தாயாரை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் விஷயத்துல எந்த ஒரு நடவடிக்கையுமே காணோம். அவங்களோட அமைச்சர்கள்ட்ட போய் கேள்வி கேட்டாலுமே நயினார் நாகேந்திரன் அப்படிதான் சொல்லுவாரு, நாங்கெல்லாம் எங்க செயல்கள் மூலியமா பதில் சொல்றோம். நயினார் நாகேந்திரன் வாழ்த்துக்கள், எது வாழ்த்துக்கள் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்குது. இதையும் தாண்டி இன்னைக்கு தாவேக்காவுடைய பிஜேபியோட விஷயத்துல தாவேக்காவுடைய செயல்பாடுகள் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை பாருங்களேன். இப்போ நீட் தேர்வுக்கு எதிராக தாவேக்கா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. சட்டசபையில் தீர்மானம், அதோட முடிஞ்சு போச்சு கதை. அதை தவிர நீட்டை எதிர்த்தோ பிஜேபி எதிர்த்தோ பேசுறது இல்லை. ஆனால் இந்த நீட்டை எதிர்த்து தீக அமைப்பு திராவிட கழகம் சார்பில், பெரியாருடைய திராவிட கழகம் சார்பில் ஒரு பேரணி ஒன்று கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு பைக் பேரணி ஒன்று நடத்த போகிறோம். நீட் தேர்வில் எவ்வளோ மோசமான விஷயங்கள் இருக்குது, இந்த நீட் தேர்வு எங்களுக்கு வேணாம்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நாங்கள் ஒரு பைக் பேரணி நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை பைக் பேரணியெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது. அவங்க யாரும் ஒரு சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய அமைப்புகளோ ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய அமைப்போ கிடையாது. பெரியார் ஆரம்பித்த திராவிட கழகம், விஜய் தேர்தலில் ஜெயிச்சதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் போய் பெரியார் அந்த திராவிட கழக ஆஃபீஸில் தான் போய் பார்த்தாரு. அப்போ அந்த திராவிட கழகம் சார்பில் கேட்குறாங்க, அவங்க கேட்கக்கூடிய அந்த பேரணியுமே ஒரு அமைதி பேரணி, ஒரு பைக் பேரணி. அந்த பேரணியும் நீங்கள் எதை எதிர்க்கிறதா சொல்கிறீங்களோ அந்த நீட்டை எதிர்த்து தான் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு எதிராக நாங்கள் பேரணி நடத்தக்கூட அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த தாவேக அரசு அதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் இப்போ யூஜிசியோடைய மேட்டரு, அதாவது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய விஷயம். இந்த துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய இந்த விஷயத்தில் திமுக அரசில் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்டாண்டாக இருந்தாங்க. பாஜக 2018 ஒரு சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துட்டு ஒரு ஜிஓ ஒன்று, ஒரு சுற்றறிக்கை ஒன்று எல்லா மாநிலங்களுக்குமே அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் மாநில அரசு சார்பில் இருக்கக்கூடிய அந்த நாமினிஸ் தவிர யூஜிசி நாமினி அதில் இருப்பாங்க. அதாவது யூஜிசி வழியிலேருந்து மத்திய அரசுலேருந்து யூஜிசி நாமினி அதில் இருப்பாங்க, அந்த தேர்வு குழுவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க. திமுக அந்த சட்டத்தை ஏற்றுக்கவே இல்லை. எங்கள் மாநில அரசோட நிதியில் நடக்குது, எங்களுடைய பல்கலைக்கழகம், எங்களுக்கு யார் தேவையோ நாங்களே தீர்மானிச்சுக்கிறோம். இந்த ஆளுநரே எங்களுக்கு தேவையில்லை தான் நாங்கள் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆளுநர் கூட அந்த தேர்வெடுக்கக்கூடிய இடத்துல ஆளுநர் இருக்கக்கூடாது, ஒரு மாநிலத்தோட துணைவேந்தரை மாநில அரசு மாநில முதலமைச்சர் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய சட்ட போராட்டங்கள் திமுக நடத்துனாங்க. கடைசி வரைக்கும் அந்த யூஜிசி நாமினி இருக்காங்க இல்லையா, அவங்கள திமுக கிட்ட சேர்க்கவே இல்லை. ஒரு 3 பேர் கொண்ட சர்ச் கமிட்டி அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் கொண்ட சர்ச் கமிட்டி, அந்த 3 பேர் கொண்ட குழு தான் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகள் இருப்பாங்க. ஆனால் இந்த தாவேக அரசு அமைஞ்ச பிறகு இந்த சர்ச் கமிட்டியை 3 பேர்னு இருக்கிறத 5 பேரா மாத்துறாங்க. அந்த 5 பேர்ல எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டவங்க யாரு? பாஜக இத்தனை வருஷமா யாரை உள்ள சேர்க்கணும்னு சொன்னாங்களோ அந்த யூஜிசி நாமினின்னு சொல்லக்கூடியவங்கள இவங்க இன்னைக்கு சத்தமே இல்லாமல் உள்ள சேர்த்துறாங்க.
இதெல்லாம் தாவேக்காவை சேர்ந்த யாருக்குமே தெரியாது. அவனுக்குலாம் எல்லாம் சொன்னால் புரியவும் புரியாது. இன்னும் யூஜிசிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்குலாம் இந்த அரசியல் புரியவே புரியாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கியூட் சிஎம், மாசு, பிளாஸ்ட் இதுதான் அவனுக்கு தெரியுமே தவிர இவ்வளோ பெரிய விஷயங்கள் தெரியாது. அப்போ பாஜகவுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த அடித்தளத்தை இவங்க ரொம்ப அழகாக அமைச்சு கொடுக்குறாங்க. நீட்டுக்கு எதிராக நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதுக்கு எதிராக ஒரு வாயை கூட திறந்து பேச மாட்டார். அதை பற்றி ட்விட்டரில் ஒரு பதிவு போடும்போது கூட போலீஸுக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் நடந்த தள்ளுமுள்ளு, யாரோ காக்ரோச் கரப்பான் பூச்சி கட்சின்னு வரக்கூடிய கட்சிக்கும் போலீஸுக்கும் நடுவில் தள்ளுமுள்ளு நடந்துருச்சான், வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பாஜகவை சேஃப் ஜோன்ல கொண்டு போகக்கூடிய வேலைகளில் இவங்களும் பாஜகவை இவங்க என்ன நடந்தாலும் இவங்களை தப்பி பாஜக வாயே திறக்க மாட்டோம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவ்வளோ மோசமாக நடக்குது, கோயம்புத்தூரில் இந்த ஒரு வாரத்திற்குள்ள 3க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகொலை செய்யப்படுறது, கஞ்சா பிரச்சனை நாளுக்கு நாள் மோசமாயிட்டு இருக்குது. ஆனால் எது நடந்தாலும் பாஜக வாயவே திறக்க மாட்டாங்க. அப்படின்னா அப்போ இவங்களுக்குள்ள மறைமுகமாக என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சமாச்சும் இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் சுட்டி காட்டுற மாதிரி தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவுடைய ஒரு கூட்டத்தில் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். அதாவது அவங்களுடைய வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பில் நடந்த அந்த கூட்டத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடிய நேரத்தில் நான் வந்து என்னங்க அன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் பாட்டு வீட்டு அன்னைக்கு காலைல 10 மணிக்கு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன், போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி உள்ளே வந்தாங்க, அப்போ அரெஸ்ட் பண்ணணும்னு வராங்களே எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி நான் என்ன பேசிட்டேன், அன்னைக்கு தஞ்சாவூரில் என்ன பேசிட்டேன், டம்மி முதலமைச்சர் சொன்னேன், அதுக்கு எதாவது அரெஸ்ட் பண்ணுறாங்களா, அப்போ அரெஸ்ட் பண்ணல, அப்போ அவங்க டம்மி முதலமைச்சர் அவங்களே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க, டம்மி முதலமைச்சர் சொன்னேன், கேடுகட்ட அரசுன்னு சொன்னேன், வெக்கங்கட்ட அரசுன்னு சொன்னேன், தைரியம் இல்லாத ஒரு அரசுன்னு சொன்னேன், விவசாயிகளை நடுரோட்டில் தள்ளி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன், இதுக்கு எதுவுமே அரெஸ்ட் பண்ணல, காவேரியில் தண்ணி வரலன்னு சொன்னேன், இதுக்கு அரெஸ்ட் பண்ண வராங்களே அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தை பெரிய அளவிலான சிரிப்பலை, பெரிய அளவில் எல்லாருமே சிரித்து கைத்தட்டி பெரிய அளவில் அந்த வீடியோ இன்னைக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய அளவில் வைரலாக போயிருக்குது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இந்த இடத்துல ஒன்று சொன்னார், இந்த மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ண வரும்போது பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க, சார் உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்களே நாளைக்கு சட்டமன்றம் நடக்குது, அங்கே நீங்கள் கேள்விகள் கேட்கக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் இவங்க செய்கிறாங்களா அப்படின்னும் போது, ஏங்க அதெல்லாம் இல்லை, இது இவங்க ஒரு காமெடி பீஸுங்க, இதில் இருக்கிறது பூராலாம் காமெடி, இதெல்லாம் இந்த அளவுக்கு நாளைக்கு சட்டமன்றம் நடக்குது, அங்கே கேள்வி கேட்பாங்க, அங்கே பதில் அது அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவு எங்களுக்கு மூளைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கூட்டத்துக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையுமே பெரிய அளவில் இன்னைக்கு வைரலாக மாறி போயிருக்குது. அதே மாதிரி தாவேக்காவுடைய அமைச்சர்களை குறிப்பிட்டு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கு யாரெல்லாம் இவங்க அமைச்சர்களா சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்களோ அவங்களுக்கு யாருக்கோட பேர் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, யாரோட பேரை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, அவங்களுடைய பட்டப்பேரை வச்சு சொன்னதான் தெரியுது. ஒரு லாட்ரி அமைச்சர், லாட்ரி எம்எல்ஏ அப்படின்னா தான் ஒருத்தரோட பேர் தெரியுது. பவுடர் அமைச்சர், ஒருத்தர் செல்போனில் வச்சு குழந்தைக்கு மாத்திரையை நசுக்கி பவுடர் ஆகி கொடுத்தாரு, அதை குறிப்பிட்டு சொல்கிறாப்புல, பவுடர் அமைச்சர் அப்படின்னு சொன்னாதான் ஒருத்தர் தெரியுது. டவுசர் அமைச்சர் அப்படின்னு சொன்னாதான் தெரியுது. சங்கி அமைச்சர் அப்படின்னு சொன்னாதான் தெரியுது. அதாவது சிடிஆர் நிர்மல்குமார், அவர் இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல அரை டவுசர் போட்டு நின்று இருந்தார் இல்லையா, நேற்று கூட ஒரு தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அப்போ அதை சொல்லும் போது ஒரு டவுசர் அமைச்சர், சங்கி அமைச்சர், லாட்ரி அமைச்சர், பவுடர் அமைச்சர் இப்படின்னு சொன்னாதான் இவங்களை அடையாளம் தெரியக்கூடிய அளவுக்கு 52 ஜோக்கர் தான் இந்த சீட்டு கட்டில் 52 கார்டு இருக்க மாதிரி இதில் 52மே ஜோக்கராக கிடக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த வீடியோவுமே இன்னைக்கு பெரிய அளவில் வைரலாக மாறி இருக்கு. அப்போ இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் ரொம்ப வைரலாக இருக்கக்கூடிய செய்திகள். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.